2 மாத காலம் உங்களுக்கு அவகாசம், மற்றொரு இடத்தில் 40 நாட்கள் உங்களுக்கு அவகாசம். இந்த பலஸ்தீனை விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று சொன்னவுடன் அத்தனை கிறிஸ்தவ வீரர்களும் இப்பொழுது பலஸ்தீனை விட்டு வெளியேற ஆரம்பித்து விடுகிறார்கள். அத்தனை கிறிஸ்தவ வீரர்களும் பலஸ்தீனை இப்பொழுது துடைத்து விட்டு தங்களினுடைய நகைகளை எல்லாம் எடுத்தவர்களாக, அப்படி யாராவது வெளியேற முடியாவிட்டால் சலாஹுத்தீன் அய்யூபி தன்னுடைய சொந்த காசை போட்டு அவர்களை வெளியேற்ற ஆரம்பித்து விடுகிறார். இப்பொழுது மஸ்ஜித் அக்ஸா வெறும் காலியாக இருக்கிறது. ரமதானினுடைய மாதம். இப்பொழுது இஸ்லாமிய உம்மத்தினுடைய தளபதி வெள்ளிக்கிழமை குதிரையில் பயணம் செய்தவராக இப்பொழுது குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவார். மூசாவிற்கு அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு நுழையும் பொழுது அல்லாஹ் வஹி அறிவித்தான். வதல்லல்னா அலைக்குமுல் கமாம் வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா குலூ மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குவான். உதுகுலு, நீங்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு நுழைவீர்களேயானால் சுஜ்ஜதன் சுஜூது செய்த நிலையில் வகூலு ஹித்தத்துன் நக்ஃபிர் லக்கும், யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்தோம், யா அல்லாஹ் இந்த அக்ஸாவிற்கு நீ நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விட்டாய். இந்த அக்ஸாவில் தொழுதால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் யா அல்லாஹ், ஆதலால் எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று தலையை தாழ்த்தியவர்களாக, அல்லாஹ்வே எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று ஓதிய நிலையில் யூதர்களே மஸ்ஜித் அக்ஸாவிற்கு நீங்கள் நுழையுங்கள் என்று சூரா பக்ராவில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இப்பொழுது சலாஹுத்தீன் அய்யூபி சொல்வார், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். அல்லாஹ் நஸ்ரும் மினல்லாஹ், வெற்றி என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், வெற்றி நமக்கு சமீபமாக இருக்கிறது. இப்பொழுது நமது தலையை தாழ்த்தியவர்களாக இதே கிறிஸ்தவ வீரர்களாக